எனக்கு ரொம்ப தொப்பை வந்துருச்சு. அதனால சாரி கட்டினா இன்னுமே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால நான் சாரியே கட்டுறதில்ல. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவ பாருங்க. இல்ல எனக்கு நான் ரொம்ப குண்டாயிட்டேன். எனக்கு சாரி கட்டினா ஸ்ட்ரக்சராவே இல்ல. அ அதனால நான் சாரி வியர் பண்றதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம ஒல்லியா தானே இருக்கோம். ஆனா நம்ம ஏன் சாரி கட்டினா ஒரு பிரசன்டபிளாவே தெரிய மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல சூப்பரா சாரி எப்படி வேர் பண்ணலாங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சாரி கட்டுறப்ப டாப் 10ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க சாரி வியர் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க கட்டுற இன்ஸ்கர்ட் உங்களோட சென்டர் பெல்லில தான் இருக்கணுங்க. கண்டிப்பா நீங்க இங்க கட்டல அப்டின்னா, நீங்க என்னதான் வந்து சாரி வந்து வியர் பண்ணாலும், இந்த உங்களுக்கு வயிறு இருந்துச்சு, தொப்பை இருந்துச்சு, இல்ல நீங்க வந்து ஸ்ட்ரக்சரா கட்டணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, உங்கனால கட்ட முடியாது. ஸோ நீங்க வந்து கட்டுற இன்ஸ்கர்ட் உங்களோட கரெக்ட்டா உங்களோட பெல்லி பாயிண்ட் அந்த தொப்புளுக்கு நடுவுல கட்டுங்க. அப்பதான் வந்து நீங்க கொஞ்சம் உடம்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒல்லியா இருந்தாலும் சரி, நீங்க இப்படி கட்டுறப்ப மட்டும் தான் சாரி வந்து ஸ்ட்ரக்சரா காட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நம்மளுக்கு வந்து தொப்பை வந்து ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வருவா பார்த்தீங்களா? அப்படி கொண்டு வரப்போ நீங்க வந்து உங்களோட ஆ ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட வந்து யூஸ் பண்ணி அத புடிச்சுட்டு, பேக் சைடுல எல்லாமே வந்து உள்ள டக் இன் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்க டக் இன் பண்றப்போ, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு பிடிச்சிருக்கிற அந்த பார்ட் வந்து நல்லா டைட்டா இழுத்து ஃப்ரண்ட்ல பிடிக்கணும். பிடிச்சுட்டே வந்து நீங்க உள்ள வந்து டக் இன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அப்படி பண்றப்போ சாரி வந்து லூஸா இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்க அப்படியே ஒரு சுத்து ஃப்ரண்ட்ல சுத்தி கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பல்லு ப்ளீட் எடுப்போம். முந்தான ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி எடுக்கிறப்போ, நம்மளோட பாடி மெஷர்மென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கணும். இல்ல நம்ம ரொம்ப ஃபேட்டா இருக்கோம் அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பார்டர் வந்து சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு 40 இன்ச் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேட்டா இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்கப்போ நீங்க வந்து ஒரு 5 இன்ச் ஓகேங்களா? அந்த அந்த மெஷர்மென்ட்ல நீங்க வந்து பார்டர் இருக்கணும். இல்ல நீங்க அதுக்கு கம்மியா இருக்கீங்கன்னா, 4.5, 3.5 அந்த மாதிரி நீங்க வந்து குறைச்சுக்கணும். இல்ல நம்ம ஆல்ரெடி நம்மளே வந்து ஃபேட்டா இருக்கோம். அதுல போயிட்டு பார்டரே வந்து குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 3 இன்ச் தான் பார்டர் இருக்குன்னா, நம்ம பார்டருக்கு அளவு எடுக்கக்கூடாது. அப்போ வந்து இன்னும் வந்து குண்டா தெரிவோம். ஸோ நம்ம எப்பவுமே பாடி மெஷர்மென்ட்டு நம்ம செஸ்ட் மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாரி தான் நீங்க வந்து பல்லு ப்ளீட் பார்டர் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே உங்கள் ஷோல்டரில் வச்சு உங்கள் ப்ளவுஸோட சேர்த்து அப்படியே பின் பண்ணிடுங்க. பின் பண்ணினதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் லேயர் நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட்காக இந்த ஃபஸ்ட் லேயர் எடுக்கிறப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இழுத்து கொண்டு வரேன்னு. இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இழுத்து கொண்டு வரது மட்டும் நல்லா அப்படி டைட்டாக இழுத்து கொண்டு வந்துட்டு இப்படியே இன்னொரு கையால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ சுருக்கமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடு தையில வந்து அப்படியே வந்து பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து டைட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, லூஸ் ஆயிரும் போக போக. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பின் பண்ணுறப்பே நல்லா டைட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி வியர் பண்ணுறது ரொம்பவே பக்காவாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம். இந்த சென்டர் ப்ளீட்டில் எடுக்கிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஷுவலாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வலது கை தான் நம்மளுக்கு வரும். பட் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். நம்ம அந்த குத்திருக்கிற பின்னிலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் எடுக்கிற ப்ளீட்ஸ் வந்து ஒரு 6 to 7 இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ ப்ளீட் உங்களால் எடுக்க முடியுமோ எடுங்க. பட் நீங்கள் நிறையா ப்ளீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வயிறு இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து ரொம்பவே ஸ்டொமக் வந்து பெருசாக தெரியும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 7 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்ல நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். ஆனா ப்ளீட்ஸ் வந்து நெறைய வந்துருச்சு அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நீங்க பாருங்க, நான் டாப்ல எல்லா ப்ளீட்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஆனா நான் உள்ள டக் இன் பண்றப்ப வந்து நான் அப்படி பண்ண போறதில்ல. நான் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தான் உள்ள டக் இன் பண்ணுவேன். ஸோ
இப்போ ப்ளீட்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து சோலோவா வேர் பண்ணுறதுனால, இப்போ நானே வந்து ப்ளீட்ஸ் வந்து சும்மா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள சப்போர்ட் கூப்பிட்டுக்கலாம். இல்ல நீங்க சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்ட போறீங்க அப்படின்னா, இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க எடுக்கிற சைடு ப்ளீட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க எடுக்கிற பல்லு ப்ளீட்டாக இருக்கட்டும், அ இந்த மாதிரி நான் சொல்ற டிப்ஸை யூஸ் பண்ணி, அந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கட்டுங்க. அ அது வந்து நீங்க நார்மலா நம்ம ப்ரீ ப்ளீட் சாரியா இருந்தாலும் சரி, இல்ல ஆன் த ஸ்பாட் வேர் பண்ணுற சாரியா இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஒரு டைம் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம எப்படி சாரி வியர் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ, நம்ம சாரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப பர்ஃபெக்ட்டா அழகா வந்துரும். இப்ப நீங்க பாருங்க சைடு ப்ளீட் வந்து நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு. இப்ப சைடுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா விசிபிளா இருக்கணும். நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன் அப்படின்னா, சாரி வந்து பார்க்கறக்கு ப்ரெசன்டபிளா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அப்படியே பிடிச்சுட்டு, சைடுல வந்து ஒரு 3 லேயர் எடுத்துட்டு, நான் பின் வச்சு அப்படியே சேஃப்டி பண்ணிக்கிறேன். அந்த மடிப்பு கலையாம இருக்கிறதுக்காக. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னொரு லேயர் தேவைப்படுது. ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லேயர் அப்படியே டாப்ல நல்லா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம சாரி வந்து பர்ஃபெக்ட்டா கட்டணும். நம்ம வந்து பார்க்கறக்கு ப்ரெசன்டபிளா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1, 2 சேஃப்டி பின்ஸ வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாரி டிப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் சாரி ரொம்ப அழகா வேர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் அப்படியே வந்து சென்டர் பிளேட்ட டக் இன் பண்ண போறதில்ல. சும்மா லைட்டா நான் டக் இன் பண்ற இடத்துலருந்து கீழ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து நான் டக் இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க வீடியோல பாருங்க. சும்மா நம்ம நார்மலா ஹேண்ட் யூஸ் பண்ணியே நம்ம உள்ள டக் இன் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அப்படியே உள்ள பண்றப்போ என்ன ஆகும்னா, நீட்டா இருக்கும். பார்க்கறக்கும் உங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாரி இருக்காது. இல்ல வயிறு இல்லாதவங்க ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிறவங்க கூட ப்ளீட்ஸ் வந்து நெறையா எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்படியே உள்ள சொருகுனாங்கனாலும் ரொம்ப வயிறு இருக்கிற மாரி காமிச்சு குடுத்துரும். ஸோ, அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாரி ஸ்ப்ரெட் வந்து இந்த ட்ரிக்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் சைடு ப்ளீட் அண்டு சென்டர் ப்ளீட் எல்லாமே வந்து ஆ சும்மா லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, சைடு ப்ளீட் எல்லாமே நீட்டா எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க பாருங்க, இந்த பேக் சைடு வந்து இந்த எக்ஸ்ட்ராஸா இருக்கு தெரியுங்களா? அதை வந்து அப்படியே கொண்டு வந்து பின்னாடி ஆ உங்க முதுகு சைடு, பேக் சைடு, ஹிப் சைடு வந்து உள்ள டக் இன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ சாரியோட அவுட்லுக் இப்படித்தான் இருக்கும். எனக்கும் ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கும் வயிறு இருந்துச்சு. ஆனா நான் வந்து என்னுடைய சாரி வேரிங் ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய தொப்பை மறைச்சு நீட்டா வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கிற மாரி தான் நான் வந்து சாரி வேர் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching. Thank you.